வணக்கம். இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே குடியிருப்பு பகுதியில் இருந்த மரம் ஒன்றில் ராட்சத மலைப்பாம்பு ஏறிய வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. உலக்கன்விளை பகுதியில் மரம் ஒன்றில் மலைப்பாம்பு ஏறிக்கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மரத்தின் உச்சியில் இருந்த மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் பத்திரமாக விடுவித்தனர். வேளாங்கண்ணி திருவிழாவுக்காக நடைபயணமாக செல்லும் கிறிஸ்தவர்களை நாகூர் தர்காவில் இளைப்பாற செய்து இஸ்லாமியர்கள் உணவு கொடுத்து வருகின்றனர். கொடியேற்றத்துடன் வேளாங்கண்ணி ஆலய திருவிழா நாளை தொடங்க உள்ளதால் பக்தர்கள் சாறை சாறையாக வேளாங்கண்ணிக்கு படையெடுத்து வருகின்றனர். 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வி இயக்குநர் மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநர் வெளியிட்டுள்ளனர். அதில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் 15 தொடங்கி 26 வரை தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 25 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலையில் தேர்வுகள் நடைபெறும் எனவும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிற்பகலில் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை நடிகர் சிவகார்த்திகேயன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கடந்த 22ஆம் தேதி நல்லக்கண்ணு அவரது வீட்டில் கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன், அயலான் பட இயக்குநர் ரவிக்குமார் இருவரும் மருத்துவமனைக்கு சென்று நல்லக்கண்ணுவின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். இதுகுறித்த புகைப்படத்தை இயக்குநர் ரவிக்குமார் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். டூரிஸ்ட் ஃபேமிலி பட இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் புதிய படத்தில் நடிக்கிறார். சசிகுமார் சிம்ரனை வைத்து டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படத்தை இயக்கி அனைவரது கவனத்தையும் பெற்றார் அபிஷன் ஜீவிந்த். இந்நிலையில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் உதவியாளராக பணிபுரிந்த மதன் இயக்கும் புதிய படத்தில் அபிஷன் ஜீவிந்த் நடிக்கிறார். மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் கதாநாயகியாக நடிக்க உள்ளார். டூரிஸ்ட் ஃபேமிலியை தயாரித்தவரில் ஒருவரான மகேஷ் பசிலியான் மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இப்படத்தை தயாரிக்கின்றனர். ஷான் ரோல்டன் இசையில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. தமிழில் முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகை நிவேதா பெத்துராஜ் தனது காதலரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். 2016இல் வெளியான ஒருநாள் கூத்து படம் மூலம் தமிழில் அறிமுகமான நிவேதா பெத்துராஜ் பொதுவாக என் மனசு தங்கம், டிக் டிக், திமிரு புடிச்சவன், சங்கத்தமிழன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். தமிழ் தவிர தெலுங்கிலும் பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் தனது காதலருடன் இருக்கும் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நிவேதா. மேலும் அதில் ஹார்ட்டிங் எமோஜிக்களையும் பதிவிட்டுள்ளார். ரசிகர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நிவேதாவின் காதலரின் பெயர் ரஜித் இப்ராம். மாடலிங் துறையை சேர்ந்த இவர் தொழிலதிபராகவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரவி மோகன் நடிப்பில் உருவாகி வரும் புரோகோட் திரைப்படத்தின் ப்ரோமோ காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. டிகிலோனா, வடக்குப்பட்டி ராமசாமி படங்களை இயக்கிய கார்த்திக் யோகி இயக்கத்தில் நடிகர் ரவி மோகன் தயாரித்து நடிக்கும் இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, மலையாள நடிகர் அர்ஜுன் அசோகன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். படத்திற்கு ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் இசையமைக்கிறார். ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள டீசல் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. சண்முக முத்துசாமி இயக்கத்தில் சாம்சியஸ் இசையில் உருவாகியுள்ள டீசல் திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 17இல் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மாரி செல்வராஜின் பைசன், பிரதீப் ரங்கநாதனின் லைக் மற்றும் டியூட் திரைப்படங்கள் தீபாவளிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தீபாவளி ரேஸில் டீசலும் இணைந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திருப்பதி நகரில் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான அலங்காரங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து பூஜைகள் நடைபெற்றன. காமாட்சி விளக்குகள், பித்தளை மணி, மஞ்சள், குங்குமம் தட்டு, துணி, ருத்ராட்ச மணிமாலைகள் கொண்டு சிலைகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று காக்கிநாடாவில் உள்ள மற்றொரு இடத்தில் 16 அடி உயர சாக்லேட் விநாயகர் 1000 கிலோ சாக்லேட்டுகளால் செய்யப்பட்டுள்ளது.
தெலங்கானா மாநிலம் காமாரெட்டி மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. காமாரெட்டி நிஜாமாபாத் மார்க்கத்தில் உள்ள ரயில்வே தண்டவாளம் மண் அரிப்பால் அந்தரத்தில் தொங்குகிறது. இதனால் அந்த வழியாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் ஜம்முவில் உள்ள புகழ்பெற்ற GCM கல்லூரி வளாகமே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் மார்பளவு தண்ணீரில் உடைமைகளோடு நடந்து செல்லும் காணொலி வெளியாகியுள்ளது. விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டதை அடுத்து அக்கல்லூரி மூடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்வேறு வடிவங்களில் தோற்றமளிக்கும் விநாயகர் சிலைகளை வைக்கும் அதே வேளையில் மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை குறிக்கும் வகையில் விநாயகர் பந்தல் அமைக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு நாட்டையே உலுக்கிய ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை குறிக்கும் அடையாளங்கள் உட்பட பெண்கள் மீது நிகழ்த்தப்படும் கொடுமைகளை உணர்த்தும் வகையில் பந்தல் வடிவமைக்கப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.